பகோடாக்கு தேவையான பொருள்: வெங்காயத்தை உரலில் வச்சு இடித்து வச்சுக்கணும், கறிப்பிலை, சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 4 தட்டி வச்சுக்கணும், வெங்காயத்தை நல்லா இடித்து வச்சுக்கணும். இதில் எண்ணெயை ஊற்றிக்கணும். எண்ணெயை 1 கப்பு ஊற்றிக்கணும். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இதை ஃபுல்லாக உப்பு தேவையான அளவு எல்லாத்தையும் போட்டு இதை ஒன்றா பிசறிக்கணும். பிசறி நல்லா பிழிஞ்சிக்கணும். எண்ணெயில் உப்பு எல்லாம் போட்டு மொத்தமாக பிசைஞ்சிக்கணும். பிசைக்கணும். பகோடா வீட்டோட வருதா? கூட என்ன பண்ண மாவு தேவையான அளவு கப்பு 3 கரண்டி மாவு நல்லா போட்டுக்கணும். போட்டு நல்லா அப்படியே பிசறணும். இந்த எண்ணெயிலே பிசறி பிசறிக்கணும். பிசறி உதிரி மாதிரி எடுத்து வச்சுக்கணும். அப்படி கொஞ்சம் வேணும்னா தண்ணி கொஞ்சம் லேசாக தெளிச்சிக்கணும். இது கரெக்டாக வந்துச்சு பக்குவம். இதில் கொஞ்சம் போல் லேசாக தண்ணி தெளிச்சிக்கணும். கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கின்னு அதே பிசறிக்கணும். பகடா ரெடி ஆகிடுச்சு. அதை போட்டால் கொஞ்சம் நுர வரும். நுர வந்த பிறகு கொஞ்சோண்டு அப்படி காயும் போது அதுவே தன்னால் அந்த நுர ஃபுல்லாக போயிடும். போன பிறகு இது எடுக்கும். பகோடா ரெடி. பகோடா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூப்பராக செய்யலாம்.